மெம்பர் இன்னும் கல்யாணம் கூட பண்ணிக்கல. ஆமாங்க, போன வாரம் கூட 2-3 பேர் வந்து என்ன பொண்ணு கேட்டாங்க. இப்ப என்ன அவசரம், இன்னும் 2 வருஷம் போயிட்டுமேன்னு சொல்லி அனுப்பிட்டேன். 2 வருஷம் எதுக்கு? சங்கோதரருக்கு. இவங்க மிஸ்ஸஸ் லில்லி, ஹலோ. எங்க மால சங்கத்தோட லீகல் அட்வைசர். ஆஹா. நம்ம ஜஸ்டிஸ் வீராசாமி இருக்காருல்ல, ஆமா. அவரோட வைஃப். ஆஹா. இது அவங்க டாட்டர். சுனிதா, நாங்க செல்லமா சுனின்னு கூப்பிடுவோம். லில்லிக்கு நம்ம குடும்பத்தில் சம்பந்தம் வச்சுக்கணும்னு கொள்ள ஆசை. யாரு இந்த ரிக்கா டான்ஸ்காரி என் வீட்டு மருமகளா வர்றதா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஏன் இவளுக்கு என்ன குறைச்சல்? கோடி கணக்குல சொத்து இருக்கு. அரைச்ச அது கிடக்குது கருவாடு. ஏனுங்கம்மா, உங்க பொண்ணுக்கு சமைக்க தெரியுங்களா? வேலைக்காரி இருக்கா? போனமாவது போடுவாங்களா? வேலைக்காரி இருக்கா? ஆனா ஆத்திர அவசரத்துக்கு புருஷனோட துணிமணியாவது துவைப்பாங்களா? அதுக்கும் வேலைக்காரி இருக்கா? அப்புறம் என்னடா, ஒரு நல்ல வேலைக்காரியவே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமே. அப்புறம் எதுக்கு இந்த சீ, பேரே வாயில் நுழைய மாட்டேன். முதல்ல பேரை மாத்தி. என்ன யா கலாட்டா பண்றதுக்கு வந்துட்டியா? கலாட்டா பண்ற நீயா நானாடி? மானசங்கம் ஊரை சுத்ததும் இல்லாம ரிக்கா டான்ஸ்காரர்கள் நடுவர்கள் ஓட்டு விட்டு சிங்கமுக்கு டான்ஸ் ஆட பாக்குறியா? அனாவசியமா என் விஷயத்துல தலையிட. நீ கலாட்டா பண்ணாத. நான் தலையிடுவேன். நிறுத்துக்கப்பா. சும்மா ராஜி, அவ பேச்சு காட்டினா அந்த மாதிரி அவளை கல்யாணம் பண்ணி சொல்லுவா. அவ மூஞ்சி நல்லா உத்து பாரு. 1 மணி நேரம் அவளோட நீ வாழ முடியுமா? வாங்க, என் கல்யாணத்தை பத்தி முடிவு பண்ண எனக்கு தெரியும். இதுல யாரும் தெரிய வேண்டாம். அப்புறம் என்னடி, அவன் தான் போயிட்டான், போகலேண்டி. நீதான் குமாரி பேபியா? அடுத்த தடவை நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த உன் தலையில தீய வச்சிருவேன். படுவா. மெம்பர்